யார் தட்டினாலும் யாரு என்னன்னு தெரியாம கதவை திறந்துடாதம்மா. சரிங்கப்பா. யாரு? நான் தாம்மா. அப்பா, என்னப்பா ஆச்சு? அம்மா சந்தியா. என்னப்பா, நம்ம திவ்யா என்னதான் ஆனா? பேசாம நாமளே போய் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆட்டோ பிடிச்சி அனுப்புங்கன்னு சொல்லி நாமளே தப்பு பண்ணிட்டோம். இப்போ பிள்ளைய தொலைச்சிட்டு அழுதுட்டு நிக்கிறோம். அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்னப்பா சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்மா. விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடியலப்பா, என்னால என் தங்கச்சி எல்லாமே இருக்க முடியலப்பா. சந்தியா, என்னம்மா நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா அப்பாவுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? இல்ல அங்கிள், என் தங்கச்சியை நான் பார்க்கணும். அவளை பார்த்தாதான் அங்கிள் எனக்கு நிம்மதி. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்லம்மா, போலீஸ் உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நீ ஒன்னும் பதறாம இருமா. ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். சாப்பிடுங்க. அங்கிள் இல்ல ரவி, வேண்டாம். என்னம்மா? வேண்டாம் அங்கிள், என் தங்கச்சி வந்தாதான் எனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே. அது வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா சந்தியா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னம்மா ஆகுறது? பரவாயில்ல, என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டும், செத்தாலும் பரவாயில்ல. சத்யா அப்படிலாம் சொல்லாதம்மா. என் தங்கச்சி எனக்கு வேணும். என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிற? அவன் வந்துருவாம்மா. எனக்கு தெரிஞ்சு அவன் மனசு சரியில்லாம அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாம்மா. அவளே திரும்ப வந்துருவாம்மா. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. வருத்தப்படாத தங்க. முருகா, நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரேன். வேணா அழுத 2 பேரும் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. ரவி, என்னப்பா? எங்களை விட்டுட்டு போயிடாத. நீயும் இங்கே இருடா. எனக்கு என்னென்ன இருக்குடா. என் தங்க வந்துடட்டும். வர வர நீ இங்கே இருப்பா. ப்ளீஸ்ரா. சரி, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஓகேவா? தைரியமா இரு. திவ்யா, திவ்யா, நீ எங்கம்மா இருக்க? உன் பேர் என்ன? செல்வம் சார். என்ன வேலை பார்க்குற? சின்ன ஃபைனான்சராக இருக்கேன் சார். அது என்னையா சின்ன ஃபைனான்சியர்னு சொல்ற?
சின்ன அமௌண்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதனால தான் சார் அப்படி சொன்னேன். சரி, திவ்யாவை கடத்தினவங்கள்ட்ட இருந்து நீ எப்படி காப்பாத்துன? அது வந்து சார், அது வந்து சார், அவளை உடனே ஆட்டோ ஏற்றி அனுப்பிட்டியா? ஆமாம் சார். சார், அவங்க அக்கா சந்தியா கிட்ட ஃபோன் பண்ணி திவ்யா பேசி முடிச்ச உடனே ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சிட்டேன் சார். சந்தியாவுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். சரி, ஆட்டோ நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? அதெல்லாம் நான் கவனிக்கல சார். அவசரத்தில் ஆட்டோவில் ஏற்றி விட்டேன் சார். என்னால் எதுவும் கவனிக்க முடியல சார். சரி, திவ்யா அக்கா சந்தியா உங்களுக்கு ரொம்ப பழக்கமோ? பழக்கம்லாம் இல்லை சார். ஒரு தடவை என்கிட்ட பணம் கேட்டு வந்தாங்க. அப்போ தான் முத அவங்கள பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்ததே இல்லை சார். சரி, திவ்யாவை கடத்தி வச்சிருந்தவங்க எப்படி இருந்தாங்க? காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருந்தாங்க சார். ஆனால் ரவுடி பசங்க தோற்றத்தில் இருந்தாங்க சார். சரி, நீங்க கிளம்புங்க. விசாரணைக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூப்பிடுவேன். அப்ப கண்டிப்பா வரணும். சரிங்க சார். ஹலோ, அருண் சாரா? கொஞ்சம் நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகணுமே.